வடநாட்டில் உள்ள தொழிலதிபர்களை மிரட்டினால் அவர்கள் எதுவும் பேச மாட்டார்கள் என்பது போல நினைத்து தமிழ்நாட்டில் உள்ள தொழிலதிபர்களை நிர்மலா சீதாராமன் மிரட்டியுள்ளார் என்று ஆம் ஆத்மி மாநில தலைவர் வசீகரன் தெரிவித்துள்ளார். டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீனில் விடுதலையானதை கொண்டாடும் வகையில் சென்னை சூளைமேட்டில் உள்ள தமிழ்நாடு ஆம் ஆத்மி தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் வசீகரன் தலைமையில் பட்டாசுகள் வெடித்து மேளதாளங்கள் முழங்க பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அதற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில தலைவர் வசீகரன், இந்தியாவில் ஒரு சர்வாதிகார ஆட்சி 2014ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது என்று குறிப்பிட்டார். இது மக்களுக்கான ஆட்சியாக இல்லாமல் ஜனநாயகத்திற்கு எதிராக இந்தியாவில் உள்ள எதிர்க்கட்சிகளை எல்லாம் வீழ்த்துகிற அளவிற்கு வன்மத்தை விதைக்கும் அரசாக பாஜக செயல்பட்டு வருகிறது என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து ஆணவ போக்கில் செயல்பட்டு வருவதாக விமர்சித்தார். ஜிஎஸ்டி வரி விதிப்பில் உள்ள குளறுபடிகளை எடுத்துரைத்ததற்கு அன்னபூர்ணா நிறுவன உரிமையாளரை நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க செய்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்தார். நிர்மலா சீதாராமன் என்பவர் தொடர்ந்து ஆணவ போக்கில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பாராளுமன்றத்திலும் அவர் ஆணவமாக தான் பேசுறாரு, வெளியில மக்கள்கிட்டையும் ஆணவமாக தான் பேசுறாரு. அந்த கட்சியினுடைய பின்னணி இப்படி இருக்குது. அவர் ஒரு ஒப்பீனியனை சொல்றாரு. இன்னும் ஜிஎஸ்டிங்கிறது யாருக்குமே இன்னும் புரியல. புரிய வைக்க முடியாத ஒன்று தான் இன்னைக்கு சட்டமாக ஜிஎஸ்டியாக வச்சிருக்கிறீங்க. இப்படி டாக்ஸாக போட்டு ஒரு பொருளுக்கு கிட்டத்தட்ட 35லேருந்து 40% நீங்கள் வழிப்பறி செய்வதாக தெரிகிறது. நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஃபினான்ஸ்னால் என்னன்னே தெரியாது. அவங்க வீட்டுக்காரரே சொல்கிறாரு, இந்த அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறார். அவர் கேட்டதுக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத காரணத்தால் அவங்க ரொம்ப வெக்கப்பட்டு அவமானப்பட்டு போயிருக்கிறாங்கிறதான் நான் நினைக்கிறேன். வணிகர்கள் கூப்பிட்டு வச்சு மிரட்டி இருக்கிறாங்க. இதே மாதிரி பண்ணால் தமிழ்நாட்டுக்கு உள்ளேயே இந்த நிர்மலா சீதாராமனை உள்ள விடக்கூடாது. இது மாதிரி மக்களுக்கு எதிராகவே இது தமிழ்நாட்டு மக்களையே இந்த வடநாட்டில் போய் பேச வேண்டியதானே. இதெல்லாம் யாரையும் எடுத்து கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கேட்க முடியுமா?